செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா, டீட்டெயில்டு அனாலிசிஸ் மற்றும் இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ், என்னோட லைவ் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 குரூப் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய இண்டிசஸோட ரேஞ்சஸ் அண்ட் ஓஐ டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே காமன் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ திருப்பி ஒரு மாதிரி சொல்லிக்கிறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல, இண்டிசஸில் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனையும் நம்ம கொடுத்துறோம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ காலையில் எப்பயும் 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே நம்மளோட அப்டேட் இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நார்மல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதே மாதிரி எக்ஸ்பைரி இருக்குது இல்லையா, ஸோ ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அந்த இதில் அந்த எக்ஸ்பைரிக்குண்டான ஸ்ட்ரைக்கோட நார்மல் ப்ரிடிக்ஷன். அது மட்டும் இல்லாமல் 0 to ஹீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளோ லோவில் ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் எவ்வளோ, மேக்ஸி டார்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் காலையில் 6:30லேருந்து 7:30 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் வியூ, நான் காலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட்டில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், அதே மாதிரி நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எல்லாம் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துறோம். ஸோ அதில் நம்ம ப்ரீ ஓப்பன் முடிஞ்சு நம்ம கொடுக்குற டைரக்ஷனல் வியூவில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம காலையில் 9:10லேருந்து 9:15க்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம கைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்த ப்ரிடிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் 22,000 கால் கொடுத்துருந்தோம். அதில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா. ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்த லோ பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 48 ரூபா வரைக்கும் வந்திருந்தாங்க. 48-47 ரூபா வரைக்கும் வந்திருந்தாங்க. அங்கேருந்து மேலே போயிருந்தது 102 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி நிஃப்டியில் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ 21,850 கால். அதில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 75லேருந்து 85. ஸோ வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா 85ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 190 ரூபா வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. அதே மாதிரி புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 21,750 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 85லேருந்து 95. அது எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 95ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது ஒரு 126 வரைக்கும் மேலே போயிருந்துச்சு மூவ்மெண்ட். ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்
தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை திரும்பி சொல்லிடுறேன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல, நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தான் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைவில் அதில் நம்மளுக்கு பையிங் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு பையிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,964. ஸோ இதில் இருந்து ரிஜெக்ட் ஆகி தான் நல்ல ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அகைன் நம்மளுடைய ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷரோடு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,731. அதை பிரேக் பண்ணாங்கன்னா 21,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்சஸ் அண்ட் லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 22,110 லோ 21,748. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,998 அந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளுடைய ஹை வரைக்கும் 22,110 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 22,72. ஸோ 22,072. ஸோ 22,072 22,110 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் அந்த மூவ்மெண்ட்டை நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 22,201. அதையும் கடந்து மேலே போகும்போது 22,292 வரைக்கும் மேக்ஸிமம் ஹையாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,860க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய லோ 21,748 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் நம்ம ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்குறது 21,787. ஸோ 21,787 21,748 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ சப்போர்ட் நம்ம பார்க்குறது 21,657. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,567. ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க நிஃப்டி, அதாவது 21,998 22,110 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 21,998 சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணி 22,110 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் அதாவது அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,998 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 21,860 வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அதாவது 21,860 21,748 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்ம மேலே சொன்ன மாதிரியே தான் 21,860 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 21,748 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,998க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,860க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஐ நிஃப்டியில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,950. ஸோ 21,950 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 22,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்காங்க. 22,100 அதே மாதிரி 22,200 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,850, 21,800, 21,700 ஒரு நல்ல சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஏ நம்ம ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட லிட்ரலி கொஞ்சம் அதிகமாக கால் சைடில் ஓஏ பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,850 22,050 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக கால் சைடில் ஓஏ எந்தெந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இருக்கிறது 22,600, அதுக்கு அடுத்தது 22,500, அதுக்கு அடுத்தது 22,200. ஸோ 22,200 அவுட்டர் ரேஞ்சில் நியராக இருக்காங்க. பட் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஃபாரவேல தான் இன்றைக்கி ஆக்டிவாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ சப்போர்ட்டை பார்த்துருவோம். நம்ம புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 21,900. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சப்போர்ட் இருக்குது. 900 பிரேக் பண்ண இருந்தால் தான் நம்மளுடைய இந்த லோயர் லிமிட் 21,850 ரீச் பண்ண முடியும். ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா 800, அதுக்கு அடுத்தது 700. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் ரேஞ்சில் இருந்தாலும் நம்மளுக்கு நியராக ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது 22,50 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 200 ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில் ஒரு பையிங் ப்ரெஷரில். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ இன்றைக்கி புட் சைடில் நல்ல ஒரு டாமினேட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ காலில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 45,690. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ரேஞ்சாக இருக்குது. 46,000 46,179, 180. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் 46,800 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,527 45,270 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் தெரியுது, பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஓகே, இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் தான் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,068 லோ 45,313. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 45,835 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய ஹை வரைக்கும் 46,068 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 45,987. ஸோ 45,987 46,068 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் இப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை அதாவது அந்த ஹை லெவல் எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 46,257 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,446. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 45,546 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப் டு நம்மளுடைய லோ 45,313 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 45,394. ஸோ 45,394 313 45,313 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 45,124. அதையும் கடந்து கீழே வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,935. 44,935 44,935
ஒருவேளை ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 45,835லேருந்து 46,068 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு ஒரு மூவ் வருது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 45,835 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 46,068 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,835 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 45,546 வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 45,546லேருந்து 45,313 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 45,546 ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம மேலே சொன்ன மாதிரியே தான் 45,546 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், அதாவது 45,835 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே 45,313 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபால் அப் டு நம்மளுடைய இந்த மைனர் சப்போர்ட் 45,124 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,835க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,546க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,700. ஸோ 45,700 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. 45,800 ஒரு ஃபைட்டிங், பட் ஆனால் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்டாக இருக்காங்க. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுன்றது 46,000, அதுக்கப்புறம் 46,500, அடுத்து பார்த்தோம்னா 47,000. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 45,500. ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா மெல்ல மெல்ல நகர்ந்து 45,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் அதிகமாக டாமினேட் ஆகி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,600லேருந்து 45,900. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஆக்டிவாக எந்த ரேஞ்சில் பில்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்கிறது 47,000. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 45,700, 46,600. அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது புட் சைடில் ஆக்டிவாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா 45,600 மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 45,000, அதுக்கு அடுத்தது 44,500 பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஓவரால் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே வீக்காக தான் இருக்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது புட் சைடில் வைண்ட் அப் ஆகியிருக்காங்க, கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈவனாக ஒரு பிரேக் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த 2 நாள் மாதிரியே ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,700லேருந்து 22,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கு. பிரேக் வந்து அப் சைடில் வந்திருக்கு. அந்த பிரேக் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பிரேக்குக்கு அப்புறம் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணாமல் ஸோ நேற்றோட ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப் சைடில், ஸோ ட்ரெண்டும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,950. 21,950ன்றது நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 22,000
அதுலேயோ இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது 22,000. ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்கன்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே அகைன் திருப்பி இந்த 22,000க்குள்ளே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு 21,700 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம 22,000ன்றதில் கொஞ்சம் நாளைக்கு ஃபோக்கஸாக பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 45,500லேருந்து 46,000ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனாலும் அது ஒரு ஃபால்ஸ் பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு இருக்குது. பிரேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கிளியராக இல்லை. நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்திருக்கு. அகைன் நம்மளுக்கு க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 45,700ன்றது இன்பிட்வீன் ரேஞ்சு மிடில் இருக்காங்க. ஸோ ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் ஆகுமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ நம்மளுக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 46,000லேருந்து 45,400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் போகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டியில் 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் வித் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.